Dear student, welcome back my channel. Today in this class, the coordination compound isomerism explain பண்ண போறேன். Actually last classல அத last videoல பார்த்திருந்தோம். Isomerismத்துடைய definition, then classification of isomerism, then optical and geometrical isomerism பார்த்தோம். Today in this class I am going to explain only the structural isomerism. The structural isomerism. Structural isomerism. The structural isomerism means same chemical formula, same chemical formula, but the different structural formula, different structure formula. Different structure formula. Different structure formula. Different structure formula na and the atomudaya bond it will be different arrangement. Atomudaya bond வந்து different arrangement ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா இது classification 4 types ஆ classify பண்ணலாங்க. Linkage isomerism. First one linkage isomerism. Second one ionization isomerism. Ionization isomerism. Third one coordination isomerism. Last one solvate isomerism or hydrate isomerism. I am going to explain one by one. The first one is the linkage isomerism. What is linkage isomerism? First I am going to explain linkage isomerism. Linkage isomerism. The linkage isomerism means the coordination complex present the ambidentate ligands. Ambidentate ligands. Actually the CBSE board exam பார்க்கும்போது very important. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன ஐசோமெரிசம்னு எடுத்து எழுத சொல்லுவாங்க. லிங்கேஜ் ஐசோமெரிசமா, கோஆர்டினேஷன் ஐசோமெரிசமா, அயனைசேஷன் ஐசோமெரிசமா, என்ன ஐசோமெரிசம்னு நம்ம எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ லிங்கேஜ்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்கேஜ் மீன்ஸ் ஆம்பிடென்டேட் லிகான்ஸ். அங்கே கம்பல்சரியா ஆம்பிடென்டேட் லிகான்ஸ் இருக்கும். ஆம்பிடென்டேட் லிகான்ஸ்னா NO2 is the one ambidentate ligand, then the cyanide ambidentate ligand, then thiocyanate ambidentate ligand. இதெல்லாமே என்னன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஆம்பிடென்டேட் லிகான்ஸ். ஆம்பிடென்டேட் லிகான்ஸ்னா என்னன்னா அங்க ரெண்டு ஆட்டம் இருக்குது, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கும், ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரானை டொனேட் பண்ண கெப்பாசிட்டி இருக்கும். பட் அட் த சேம் டைம் either நைட்ரஜன் ஆர் ஆக்சிஜன் ரெண்டுல ஒரு ஆட்டம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட கம்பைன் ஆகிருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டு ஆட்டம் இருக்குது, நைட்ரஜன் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நைட்ரஜனும் பாண்ட் ஃபார்ம் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது, தென் மெட்டல் ஆக்சிஜனும் பாண்ட் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக கொடுக்கும். தென் இந்த பக்கத்தில் பார்க்கும்போது நைட்ரஜன் ஆக்சிஜன். அப்போ இங்கே வந்து நைட்ரஜன் கம்பைன் ஆகிருக்குது, நைட்ரஜன் மெட்டலோட கம்பைன் ஆகிருக்குது, இங்கே வந்து மெட்டலோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்குது. ஸோ இதுதான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அதாவது ரெண்டு ஆட்டம் இருக்கு, ரெண்டுக்குமே டெண்டன்சி இருக்குது எலக்ட்ரானை கொடுக்கறது. பட் அட் த சேம் டைமில் ஏதாவது ஒரு ஆட்டம் தான் மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கும். அதுதான் என்ன சொல்லணும்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்லும். அப்போ லிங்கேஜ் ஐசோமெரிசம், இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம்னா கம்பல்சரி அங்கே யார் இருக்கிறதுனா ஆம்பிடென்டேட் லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் இந்த ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா யூ வில் ரைட் தட் இஸ் த லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஐ வில் ரைட் ஒன் எக்ஸாம்பிள். கோபால்ட் NH3 5 times NO2.
இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்குது. இந்த காம்பவுண்ட்ல NO2 இஸ் a ambident ligand. இங்க NO2 இருக்குது. So this ligand is this complex is a linkage isomerism. So already I told you the same molecular formula but different structure formula. Different structure formula means the bond order it will be different. So இது வந்து எப்படி டிஃபரெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கோபால்ட் NH3. So 1 2 3 4 5 NH3 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 NH3. Then one is the NO2. First case nitrogen bond with the central metal atom. So இந்த மாதிரி இருக்கும். நைட்ரஜன் என்ன இருக்குது, கோபால்ட்டோட பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்குது. The second case, the cobalt is a central metal atom. NH3 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 NH3. Here oxygen it will be bond to the central metal atom. So oxygen, nitrogen, oxygen. இந்த கேஸ்ல ஆக்சிஜன் பாண்ட் ஆயிருக்குது, இந்த கேஸ்ல நைட்ரஜன் பாண்ட் ஆயிருக்குது. அவ பாண்ட் ஆர்டர் ஆட்டத்துடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் த லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஸோ லிங்கேஜ் ஐசோமெரிசம் இந்த மாதிரி காமன் கொடுத்தாங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அதுல ஆம்பிடென்டட் லிகாண்ட் இருக்குதான்னு. இப்போ ஆம்பிடென்டட் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா that is the linkage isomerism. That is called the linkage isomerism. Then the second one, coordination isomerism. Coordination isomerism. Coordination isomerism. Example, I will write the example. NH3 6 times Cr Cn 6 times. This is the example of coordination isomerism. கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் பாருங்க, ஒரு கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஒரு ஆனியான் காம்ப்ளெக்ஸ். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல தேர் இஸ் பிரசன்ட் ஒன் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஒன் ஆனியான் காம்ப்ளெக்ஸ். ரெண்டுமே எப்படி இருக்கும், ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கும், ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கும். தட் மீன்ஸ் த எக்ஸ்சேஞ்சிங் த கேட்டையான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். அதாவது இந்த கேட்டையான், இப்போ கேட்டையான் C1 இருக்குது, கோபால்ட் இருக்குது, ஆனியான் குரோமியம் இருக்குது. இப்போ இந்த கோபால்ட்டும் குரோமியமும் என்ன செய்யணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ கோபால்ட் வந்து பாசிட்டிவ் கேட்டையான்ல இருக்குதுன்னா நெகட்டிவா போயிடும், குரோமியம் வந்து எதா மாறிடும், பாசிட்டிவா வரும். ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா, த சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. குரோமியம் NH3 NH3 6 times, then cobalt Cn 6 times. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குரோமியம் கேட்டையான்ல இருந்துச்சு, சாரி கோபால்ட் கேட்டையான்ல இருந்துச்சு. செகண்ட் கேஸ்ல குரோமியம் கேட்டையானா மாறி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல குரோமியம் ஆனியானா இருந்திருக்குது, செகண்ட் கேஸ்ல கோபால்ட் ஆனியானா மாறி இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் த கேட்டையான் அண்ட் ஆனியான். ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சுன்னா, ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் த கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சுன்னா தட் இஸ் த கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். Then the third one is the ionization isomerism. For ionization isomerism, example cobalt NH3 SO4 then Br. அதாவது ஒரு கவுண்டர் அயான் பிரசன்ட் ஆகிருக்கும். இப்போ அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா தேர் இஸ் த கவுண்டர் அயான் இட் வில் பி பிரசன்ட். அதாவது ஆனியான் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ கேட்டையான் அண்ட் ஆனியான் காம்பவுண்ட் கம்பல்சரியா இருக்கும். ஆனியான் வந்து அயனைஸ்டு தெரியும். இங்க என்ன நடக்கும்னா திஸ் த கவுண்டர் அயான் பிகம் எ லிகாண்ட் பிகம் எ கவுண்டர் அயான். இன்டர் எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் அயானுக்கும் ஒரு லிகாண்டுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இப்போ செகண்ட் கேஸ்ல நம்ம போடும்போது கோபால்ட் NH3 Br இஸ் எ லிகாண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து Br வந்து யாரா இருக்குது, Br இஸ் எ கவுண்டர் அயான், இங்க Br இஸ் எ லிகாண்ட்.
இங்க சல்ஃபேட் இஸ் a ligand, then now sulfate is a counter ion. இதான் எக்ஸ்சேஞ்ச், அதாவது interchange the counter ion and ligands. That is called the ionization isomerism. That is called the ionization isomerism. So ஞாபகம் வச்சுக்கோங்க, ionization isomerismனா கம்பல்சரி ஒரு கவுண்டர் அயான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனியானிக் காம்பவுண்ட், ஆனியானிக் ஆட்டம் கவுண்டர் அயான் கண்டிப்பா அதுல இருக்கும். Then the solvate isomerism or hydrate isomerism. Solvate or hydrate. Solvate and hydrate and ionization isomerism ரெண்டுமே சேம் தான். பட் இதுக்குள்ள என்ன டிஃபரெண்ட்னா, இங்க ஒரு லிகாண்ட் வந்து யாரா இருக்கும்னா ஹைட்ரேட் வாட்டர் மாலிகூல்ஸா இருக்கும். லிகாண்ட் யாரா இருக்கிறதுனா ஒரு சால்வெண்டா இருக்கும். சால்வெண்ட் லிகாண்ட் கம்பல்சரி அங்க ஒரு சால்வெண்ட் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். எல்லாமே இங்க சேம் தான். Cr H2O Cl2 இந்த மாதிரி இருக்கும். இங்க என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, லிகாண்ட் வந்து கவுண்டர் அயானா மாறும், கவுண்டர் அயான் லிகாண்டா மாறும். அதே கேஸ் தான் இங்கேயும். இங்க வந்து வாட்டர் இஸ் a ligand, இப்போ என்ன நடக்கும்னா Cr H2O 4 times Cl2 Cl H2O. அதாவது ஒரு சால்வெண்ட் லிகாண்ட் எதா மாறி இருக்குன்னா கவுண்டர் அயானுக்கு போயிருக்குது, ஆனியானிக் போர்ஷனுக்கு போயிருக்குது. அப்போ இங்க இருந்து ஒரு குளோரின் என்னதா மாறி இருக்குன்னா லிகாண்டா மாறி இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கேட்கும்போது மேக்சிமம் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு காம்பவுண்டை கொடுத்து அந்த காம்பவுண்ட் என்ன ஐசோமர்னு கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்கேஜ் ஐசோமெரிசம் மீன்ஸ் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். லிங்கேஜ் ஐசோமெரிசம் மீன் ஆம்பிடென்டேட் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா ரெண்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். அயனைசேஷன் அண்ட் சால்வேட் போத் இஸ் சேம். பட் அயனைசேஷன்ல சால்வெண்ட் லிகாண்டா இருக்காது, சால்வேட்ல சால்வெண்ட் லிகாண்டா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.